40 என்ன அர்த்தம்? ஒரு காலம். ஒரு காலம் வரைக்கும். இன்னொன்னு சொல்லவா, ஒரு பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வழக்கமா பார்க்கிற பிரச்சனை, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் நம்ம சொல்றாரு, அந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க தினமும் வழக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த 40 நாள் உள்ள பிரச்சனை, ஹல்லேலூயா, ஆண்டவர் முடிவுக்கு உண்டாக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த 40 நாளாக பயம், 40 நாள் பயம். எத்தனை நாள் பயம்? 40 நாள் நடுக்கமான வாழ்க்கை, நடுங்கி கொடுத்தார். ஆனா கர்த்தர் இறங்க போறது. ஹல்லேலூயா. ஆறு மகிழ்ச்சி, ஆறு குறைக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஆக்குறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை கண்டு கலங்கி நிக்கிறீங்களோ அதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. மார்பரித்தார்கள். ராட்சசன் அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கல்லு கூடாங்க. ஹல்லேலூயா. ஏணி வச்சால் எட்டாத கர்த்தர் செய்ய வச்சார். ஹல்லேலூயா. பக்கத்துல கையில ஏணி வச்சால் எட்டாத உங்களை வச்சு செய்வார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் வருதா? ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அப்படிதான் செய்வார் ஆண்டவர். ஏணி வச்சால் எட்டாத. கல்லுக்கு அவன் சம்பந்தமே இல்லை சிஸ்டர். அவன் பெரிய அரகு எல்லாத்தையும் கவசம் உள்ள அடைச்சிருக்கான். அவன் எப்படி வந்தான்? உள்ள அடைச்சிருக்கான். நீங்க 1 சாமுவேல் 17 வீட்டு போய் வாசிச்சீங்க. கையில இரும்பு, காலில் இரும்பு, தலைக்கவசம் இரும்பு. எந்த இடத்துல ஆண்டவர் இந்த இது மட்டும் கொஞ்சம் ஓப்பனா இருக்கு, கரெக்டா அந்த இடத்துல அடிச்சாரு. ஹல்லேலூயா. அது பாருங்க, அடிச்ச வேகத்துல பின்னாடி விழணும், மல்லாக்க விழுந்தான். எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் பின்னாடி அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவன் அடிக்க